தஸ்மை நம. ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தானே ஆரம்பிக்கின்றார். பரம்பூய பிரபக்ஷாமி என்று ஆரம்பித்தார். ஏ அர்ஜுனா, நான் கூறியதை மீண்டும் அதேபோல் கூறப் போகின்றேன். பகவான் ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இதுவரை நான் என்ன சொன்னேனோ அந்த கருத்தையே மீண்டும் நான் உனக்கு கூறப்போகின்றேன். ஞாத்வா முனையக என்று ஆரம்பித்தார். எதை அறிந்து முனிவர்கள், இந்த இடத்துல முனிவர்கள்னா சந்நியாசினகர்னு பொருள். எதை அறிந்து, குறிப்பாக சந்நியாசிகள் அல்லது முனிவர்கள் மீண்டும் இந்த பிரளய காலத்தில் நாசமாயி சிருஷ்டி காலத்தில் பிறப்பதில்லையோ அப்படின்னு சொல்றார். பிரளயம்னா இந்த உலகம் அழிவு, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒடுங்கி விடுவது பிரளயம். எல்லாம் இறந்துடுறது. நம்ம தூக்கத்தில் ஒடுங்கி விடுகிறோம்ல, அது மாதிரி ஒடுங்கி விடுகின்றது. அந்த ஒடுங்கும் பொழுது ஞானத்தை பெறாவிட்டால் மீண்டும் நாம் பிறப்பி அடைவோம். ஞானத்தை பெற்றால் மீண்டும் நமக்கு பிறவி என்பது இல்லை. அதனால இந்த ஞானத்தை பகவான் 14வது அத்தியாயத்தில் ஞானானாம் உத்தமம் அப்படிங்கிறார். ஞானங்களுக்கெல்லாம் மேலான, உத்தமம்ங்கிற மேலான, மேன்மையானன்னு பொருள். அப்போ மற்ற எல்லா ஞானத்தை விட இது உத்தமம் அப்படிங்கிறார். ஏனெனில் மற்ற ஞானம் பூர்ணத்தையும் நிறைவையும் பிறவியில்லா பேரின்பத்தையும் தராது. மற்ற ஞானம் எதை அடைந்தாலும் அது நிறைவுறாது. இந்த ஞானம்தான் மனிதனுக்கு நிறைவுறும் அப்படின்னு இதில் பகவான் சொல்றார். மனிதனை தேற்றக்கூடியது இந்த ஞானம்தான். இந்த ஞானம்தான் பாப புண்ணியத்தை நாசம் செய்யும். மற்ற எல்லா ஞானமும் பாப புண்ணியத்தை உண்டு பண்ணும். நல்லது பண்ணா புண்ணியம் கிடைக்கும், தர்மப்படி வாழ்ந்தா புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியமும் பிறவியை கொடுக்கும். புண்ணியமும் பிறவியை கொடுக்கும். 7 லோகம் இருக்கு, அதில் நம்ம கொடுக்கும். சொர்க்கலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், புவலோகம் அப்படின்னு மேலே 7 லோகம் இருக்கான். பிரம்மலோகம், சிவலோகம் எல்லாம் ஒன்றுது. சொர்க்கலோகம். அதே மாதிரி கீழே பூலோகம், மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம பூமி, அதுக்கு கீழே லோகம் இருக்கான். ரசலோகம், மகத்லோகம், அதலலோகம், விதலலோகம், பாதாளலோகம், தராத்தல லோகம் அப்படிங்கிறது இருக்கான். அதில் நம்ம ஒரு மகாபாரதத்தில் இந்த லோகங்கள்லாம் சாதாரணமாக வரும். அர்ஜுனன் மேல் லோகம் போய் உத்தர ஏதோ ஊர்வசியோட பார்த்தான், ஏதோ உத்தரமங்கை பார்த்தான், காதலிச்சான்லாம் ஏதோ சொல்லுவாங்க மேலே. மாதிரி கீழே பீமனை சமுத்திரத்தில் ஆற்றுல தூக்கி போடும்போது அவன் கீழே நாகலோகத்தில் போய், கீழே பாதாள லோகத்தில் நாகதேவதையிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கினதா கதைகளில் வரும். எல்லா லோகமும் இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய லோகம்னு பாருங்க. மேலே ராக்கெட் எவ்வளவு பறந்தாலும் சூரியன், சந்திரன் பார்க்க முடியுது.
அந்த சூரியன் சந்திரனுக்கு மேலே தான் அந்த சொர்க்கலோகம் இருக்கும். சொர்க்கலோகம் 7 லோகம் இருக்கான் மேலே, கீழே 7 லோகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம மத்தியில் இருக்கோமா. புராணங்களில் நம்ம நிறையா கேள்விப்படலாம். அது மாதிரி இந்த 7 லோகத்திலும் 7 லோகத்தையும் இறைவன்தான் படைத்தான். அந்த 7 லோகத்தில் எந்த லோகத்தில் வாழ்ந்தாலும் ஞானம் பெற்றால்தான் நம்ம மோட்சம், அது அந்த ஞானம் இது கொடுக்கின்றது என்று முனிவர்கள் குறிப்பாக அந்த இடத்துல சன்னியாசின்னு எடுத்துக்கலாம். சன்னியாசிகள் மோட்சத்தை அடைந்தார்கள். மனநசீலக முனிவி சன்னியாசினகன்னு பேர். மனதை கட்டுப்படுத்தி ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டவர்கள்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஞானத்தை பின்பற்றி என்னுடைய சொரூபத்தை அவர்கள் பெற்றுள்ளவர்கள் சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை, பிரளயத்திலும் அவர்கள் நாசமாவதில்லை. பிரளயமே சொல்லிட்டார். பிரளயமே வந்தாலும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் போகாது. பிரளயமே வந்தாலும் நம்ம மனதில் உள்ள அஞ்ஞானம் போகாது. பிரளயமே வந்தாலும் நம்ம ஞானத்தை அடையாவிட்டால் பிறவி உண்டு. மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து கொண்டு இருப்போம். அதனால தான் பகவான் இதில் சொல்கிறார். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னா, திருப்பி திருப்பி கேட்கப்பட வேண்டும், திருப்பி திருப்பி இந்த விஷயம் சிந்திக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் 2 ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தினுடைய துதியை சொல்கிறார். பகவானே சொல்கிறார், பரம்பூய பரவக்ஷாமி சொன்னதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். நமக்கும் சில இடங்களை போர் அடிச்சிடும். சேத்திரைக்கு யோகம்னாலே இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் போர் அடிக்கக்கூடாது. ஏனெனில் இது நம் சொரூபம், நம் சொரூபமாக நாம் உணர வேண்டும். ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா, அடிக்கடி இது கேட்கப்பட வேண்டும், அடிக்கடி இந்த கருத்து சிந்திக்கப்பட வேண்டும். மாம் உபாசிரித்திய என்னை அனுஷ்டானம் செய்பவர்கள் சொல்கிறார். அனுஷ்டானம் செய்பவர்கள்லாம் என்ன? ஸ்ரத்தா பக்தியுடன் சாஸ்திர விஷயங்களை கேட்பவர்கள் என்னை அடைகிறார்கள்னு சூட்சுமமாக ஞானத்தை புகழ்ந்து அந்த ஞானம் எப்படிப்படுகின்றதுங்கிற வார்த்தைகளையும் இது மிக அழகாக கூறுகின்றார். இது 2 ஸ்லோகத்தினுடைய சாரம். 3வது 4வது ஸ்லோகத்தில் இந்த பிரகிருதியிலிருந்து எப்படி இந்த உலகம் பிரகிருதி தோன்றியது அப்படின்னு சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். 3-4. 5வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக் உள்ளேயே போவார். சில பேர் சொற்பொழிவுக்கு வந்துக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டாபிக் உள்ளே போவாங்க. அது மாதிரி பகவான் கேட்பவர்களுடைய அல்லது அர்ஜுனுடைய மனதை உந்து பண்ணுறார். மனதை எந்த முனிவர்கள் இந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தார்களோ, எதை பின்பற்றி அடைந்தார்களோ அப்படிங்கிறார். அப்போ யார் வேண்டுமா இதை அடைந்தவர்கள் சன்னியாசினாக முனிகி. எதை அடைந்தவர்கள், எந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதல் ஞானம் என்ன? இந்த உலகம் இறைவனிடமிருந்து வந்தது. அதே முதல் ஞானம். ஜெகத் காரணம் பிரம்ம ஜென்மா தஸ்ய யதஹ அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஆரம்பிக்கும். பிரம்மனை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்மன்னு ஆரம்பிக்கும். நாமளே அப்படித்தான கற்று வந்திருக்கோம். இறைவன் என்பவன் யார்? நம்ம படைத்தவர் அப்படின்னு ஆரம்பிப்போம். நாமை இந்த உலகத்தை காப்பவர், படைத்தவர்ன்றது ஆரம்பிப்போம். சாமியை கும்பிடு, நம்மளை காப்பது பாரமையானோட பாட்டு இருக்கு. நம்ம சாமியை கும்பிட்டா நம்மளை காப்பார் இறைவன். நம்மளை
படைத்தவர், நமக்கு அப்பா அம்மா மாதிரி பக்தி அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கின்றோம். அதைத்தான் இந்த இடத்துல பகவான் சொல்றார். அதை வேறு ஒரு வார்த்தையில பகவான் சொல்றார். இறைவனிடமிருந்து வந்ததை பகவான் தத்துவத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய மகத் பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது. மகத்திலிருந்து தோன்றியது. மகத்துனா அந்த இடத்துல அவித்யா, அஞ்ஞானம் அல்லது முக்குணத்தை உடைய மாயை சொல்லலாம். அவித்யாவிடமிருந்து, அஞ்ஞானத்திடமிருந்து, முக்குணத்தை உடைய மாயையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது பகவான் சொல்றார். அப்போ ஏதோ ரெண்டு இருக்குன்னு அர்த்தம்ல. என்னுடைய மாயையில் இருந்து இந்த உலகம் தோன்றியது அர்த்தம். எப்படி களிமண்ணிலிருந்து மண்பானை தோன்றியது போல, களிமண்ணிலிருந்து பானை தோன்றியது போலன்னு அர்த்தம். சரி, இப்போ மூன்றாவது ஸ்லோகத்துக்குள்ளாம் செல்வோம். ஓம் மம யோனிர் மகத் பிரம்ம, மம யோனிர் மகத் பிரம்ம, தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம், தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம், சம்பவ சர்வபூதானாம், சம்பவ சர்வபூதானாம், ததோ பவதி பாரத, ததோ பவதி பாரத. இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய சாரம், மம என்னுடைய, யோனிகி யோகின இந்த இடத்துல காரணமானது. யோனினா கற்பப்பை அப்படிங்கிற, கற்பப்பையிலிருந்து தானே எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. நம்ம தாயுடைய கற்பப்பை, அது மாதிரி இந்த உலக அனைத்தினுடைய கற்பப்பையானது மகத் பிரம்ம, பெரிய பிரம்மமாகும். என்னுடைய காரணமானது பெரிய பிரம்மமாகும். தஸ்மின் அதில் கர்ப்பம், கர்ப்பத்தை ததாமி வைக்கிறேன் ஏ அர்ஜுனா அப்படிங்கிறார். சுலோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பின்பு சந்திப்போம். சம்பவக சர்வபூதானாம் ததோ பவதி பாரத அப்படிங்கிறார். அதில் சம்பவக சர்வபூதானாம், சர்வபூதானாம் அதில் அனைத்து பூதங்களையும் கற்பத்தை நான் வைக்கின்றேன். சர்வபூதான எல்லா உயிர்களினும் சம்பவக தோற்றமானது, ததக அதிலிருந்து, பவதி உண்டாகின்றன, பிறக்கின்றன. இதனுடைய சாரம், என்னுடைய காரணமான பெரிய பிரம்மத்தில் அனைத்து உயிர்களினுடைய கற்பத்தை நான் வைக்கின்றேன். அந்த கற்பத்திலிருந்து சகல உயிர்களும் தோன்றின என்று பகவான் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்றார். எனது கருப்பை பெரிய பிரம்மமாகும், அதில் நான் கர்த்தரிக்கின்றேன். எல்லா உயிர்களும் அதில் இருந்தே இதில் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றார். சுருக்கமாக சொன்னால், நம்ம தாய் தந்தையினுடைய கருப்ப பையிலிருந்து வந்தோம். அது மாதிரி இந்த உலகம் அனைத்தும் அந்த பிரம்மனுக்கு கருப்பப்பையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல, பிரம்மனுக்கு கருப்பப்பை அப்படின்னா மூல பிரகிருதியின் பேர். மூல பிரகிருதி அல்லது முக்குண வடிவமான மாயை எல்லா உயிர்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. மாயையிடமிருந்து நாம் தோன்றினோம். எப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். மாயையிடமிருந்து நம்ம தோன்றினோம். அதாவது எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பிரத்யேக ஆத்மா சைதன்யமானது
தன்னுடைய பரமேஸ்வரனானவன் தன்னுடைய புண்ணிய பாவங்களை கழிப்பதற்காக தூள உடல் எடுத்து அதை புண்ணிய பாவத்தை அனுபவிக்க கோதுமை நெல் உயிர்கள் முதலிய தானியங்களில் அவன் சென்று அதன் வழியாக தந்தையிடம் அதை உண்பதன் மூலம் தந்தையினுடைய உடலுக்குள் சென்று அதன் மூலம் தாயினுடைய உடலுக்குள் சென்று அவன் தூள உடலை அவன் எடுக்கின்றான். இதை ஒரு முண்டகோ உபனிஷத்தில் சொல்லும். உயிர் எப்படி உருவாகுதுன்னா, மழை பொழிந்து மேலிருந்து அந்த மழை நீர் வழியாகன்னா அட்வான்ஸ் சொல்லுது. அந்த உயிரினுடைய உயிர் மழை வழியாக உண்கின்ற தாவரத்துக்குள்ளே விழுகுதான். அந்த தாவரத்தில் இருந்து ஆண் வயிற்றுக்குள் சென்று அது விந்துவாக மாறி கல்யாணம் முடித்து நம்ம தாயிடம் போகின்றன. தந்தை மூலமாக தாயிடம் சென்று கருத்தரித்து தூள உடலை இறைக்கின்றன. அந்த தூள உடல்தான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் உலகில் பிறக்கின்றனன்னு சொல்லுவார். எவ்வளோ அட்வான்ஸ்ன்னு பாருங்க. அப்போ ஒரு உயிர் எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு ஒரு உயிர் தோன்றுவதற்கு. அதே போல நம்முடைய மோட்சத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் இவ்வளவு ப்ராசஸை அவன் கடந்து அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பொருள் ப்ரொடக்டாய் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அது சின்ன பொருளாக இருந்தாலும் எவ்வளவோ ப்ராசஸை கடந்து வருதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரியில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆவின் பாலே எத்தனை பேர்த்த கடந்து நம்ம காலையில் ஒரு காஃபி குடிக்கிறது, அது எத்தனை பேர்த்த கடந்து வருது அந்த ப்ராசஸ் நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு டம்ளர் காலையில் ஒரு மனிதன் காஃபி குடிக்கிறான்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிறவங்க, அது உழைக்கிறவங்க பெரும் உழைப்பு, பெரும்பாலானவர்களுடைய உழைப்பு. இரவு முழுவதும் அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அந்த இரவு முழுவதும் அது ப்ராசஸ் ஆனாத்தேன் நம்ம வீட்டில் பாக்கெட் பால் விழுகும். வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. அதே இந்த உலகம். சாதாரண காப்பிக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். லாரியில் ஏற்றி அதை டிப்போடு போட்டு அதை டிரைவர் முடித்து அதை இறக்குறவை முடித்து ஏஜென்சிக்கு அந்த ஏஜென்சி எல்லா வீடுகளில் அவையும் போட்டு நம்ம ஒரு கப் காப்பிக்கு அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நியூஸ் பேப்பர் காலையில் சும்மா மேலேருந்து தொக்கு நியூஸ் பேப்பரை விழுந்துடாது. இரவு முழுவதும் ஒருவன் அதில் வேலை செய்ய வேண்டும். அதான் அவங்க சொந்தமாக ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. நைட்டு ஊட்டிம்பாங்கள்ல அது மாதிரி ஒரு உயிர் முனிகி சந்நியாசி மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவனை ஒரு தந்தை வயிற்றில் போய் தாய் வயிற்றில் இருந்து அந்த தாயை தாய்மையாக்கி அது தாயினுடைய குழந்தை பருவமாக்கி அது பெரிய பிள்ளையாக்கி மென்ஷனாகோ பெரிய சடங்குகள் வைத்து அதுக்கு திருமணம் முடித்து அதுக்கு ஆசையை உண்டு பண்ணி கல்யாணம் முடித்து அதன் பின்பு மகன் வேண்டும் என்று முயற்சி செய்து ஒரு மனிதன் மகனாக பிறந்து முனிவர்கள், ஞானிகள், சன்னியாசிகள் ஆகிறார்கள். ஒரு மோட்சத்தை அடையணும்னா எவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதே எல்லாமே அப்படித்தான். நம்ம உட்காந்து பேசுகிறோம்னு சொன்னால் நம்ம தாய் தந்தையினுடைய உழைப்பு. அதே ஒரு எப்படி பிறக்கிறான்னா கர்ம காமத்துடன் அவன் பிறக்கின்றான். பிறக்கிறது தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கர்ம காமத்தினாலவே நாமே இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு ஆளாக இருந்து ஆன்மீகத்தில் நம்ம இருக்கோம். மூல பிரகிருதியிலிருந்து
இந்த இடத்துல பகவான் மகத் பிரம்ம அப்படிங்கிறார். இந்த பிரகிருதிக்கு இனி ஒரு பெயர் மகத்ங்கிற இது எல்லாரும் யோசிக்கிறார். மகத்னா காரணம் காரியங்கள் எல்லாவற்றிலும் இது பெரிதாக இருக்கிறதுனால அது மகத் எனப்படும் அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றிலும் அது பெரிதாக இருக்கிறதுனால அது மகத் எனப்படும். அது அந்த இடத்துல சாரம். எவ்வாறு ஒரு கருப்பையில் குழந்தையானது தோன்றுகின்றதோ அவ்வாறே இந்த பகவான் மகா பிரகிருதியிடமிருந்து மம யோனிகி அவனு என்னுடைய மகா யோனிகி என்னுடைய பிரகிருதிதான் அது காரணம் ஆகின்றன. எல்லா சூட்சும ஸ்தூல உடலுக்கும் காரணம் இந்த மகத் பிரம்ம. மகத்னா பெரியது. பகவான் அந்த இடத்துல பிரம்மங்கிற சொல் இந்த இடத்துல அந்த சச்சிதானந்த பிரம்மத்தை குறிக்கலை. எப்படி தாய் தந்தையனுடைய கருப்பையிலிருந்து நாம் தோன்றினோமோ அது மாதிரி உலகத்துக்கெல்லாம் கருப்பையி மாயை என்பவர் தாய், ஈஸ்வரன் என்பவர் பிரம்ம, தந்தைன்னு பேர். பாட்டே இருக்கு. வாகர்த்த விவரவு சம்பிருக்கணவ் வாகர்த்த பிரணிபத்தையே ஜெகத பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படிமா. இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற அந்த சக்தியையும் பரமேஸ்வரனையும் வணங்குகின்றேன். அதே அர்த்தநாரீஸ்வரர் பேர். நமக்கு தாய் மூல பிரகிருதி, தந்தை அந்த ஈஸ்வரன் பேர். இந்த அதே மகத் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பக. அந்த ஹிரண்ய கர்ப்பன் முதலில் தோன்றினான். அந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து அனைத்து உயிர்களும் இதில் தோன்றுகின்றன. மகத் பெரியது பேர். இந்த இடத்துல பிரம்மங்கிறது மிக பெரியது என்றும் அதை தாங்குவது என்றும் இந்த இடத்துல பொருள்படும். அதனால உபாதான காரணமான பிரம்மன், நிமித்த காரணமான உபாதான காரணமான மூலப்பிரகிருதி, நிமித்த காரணமான இந்த பிரம்மன். மண் பானைக்கு உபாதான காரணம் களிமண், நிமித்த காரணம் குயவன். அது மாதிரி இந்த உலகத்துக்கு மண் போல மாயை மூல பிரகிருதி. தஸ்மின்னகம் கர்ப்பம் ததாமி, அதில் நான் கர்ப்பத்தை வைக்கின்றேன். பிரகிருதிக்கான இருப்பையும் அந்த சைதன்யத்தையும் அளிப்பதன் மூலம் அதை அனைத்தும் தோற்றுவிப்பதற்கான சக்தியை பெரும்படி நான் செய்கின்றேன் அப்படிங்கிறார். அதனால நானே அதை தாங்குகின்றேன்னு பகவான் இதில் சொல்றார். நானே இந்த மூலப்பிரகிருதி இயங்குகுதுன்னா அதனுடைய சக்தியாலதே அது இயங்குகின்றன அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் இந்த இடத்துல ஒரு வயசு மூல பிரகிருதியாக இது வருகின்றன சொல்றார். இந்த இடத்துல சாங்கிய மதமானது நிராகரி